அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, சனி பகவான் வக்ரம். பொதுவாகவே மீனராசி அன்பர்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு 2.5 வருஷமா 7.5 சனியில முதல் பகுதி 2.5 வருஷமா சரசில் இருக்கக்கூடிய சனி பகவான் முதல் பகுதி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒன்றும் பெருசா பாதிப்பே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பணங்காசு இழந்திருப்பாங்க, செய்தொழில் இழந்திருப்பாங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ மீனராசி என்பர்கள் நான் இப்போதான் சாமி இந்த 7.5 சனி வந்து தான் நான் அந்த பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்றவங்களா இருக்காங்க. அவங்க ஒரு 8 ஏக்கரை வாங்கின சாமி, கொஞ்சம் ரேட் அதிகம், ஆனால் இப்போ நான் வாங்கின கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். இப்போ நான் வாங்கின ரேட்டு போகலை, நான் ஏமாந்துட்டேன், கொஞ்சம் ரேட் அதிகமாக கொடுத்து வாங்கிட்டேன். இப்போ ஒரு கால சூழ்நிலை கஷ்டம், அது அந்த இடத்த கொடுத்துட்டு தொழிலை காப்பாற்றிக்கலான்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த இடம் போக மாட்டேங்குது. அப்போ இது என்னங்க முடக்கு? தொழில் முடக்கம். 7.5 சனியில தான் நான் அந்த இடத்த வாங்கினேன், 7.5 சனியில தான் நான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன், ரெண்டுமே சிறப்பாக போச்சு, இதுலேருந்து பைசா எடுத்து போட்டு தான் இந்த நான் இடத்த வாங்கினேன். ஆனால் இன்னைக்கு தொழிலுக்கு ஒரு கஷ்டம், இதை காப்பாற்றணும்னு நினைச்சா முடிய மாட்டேங்குது. காரணம் 7.5 சனி. அப்ப என்னைக்கு உங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிச்சதோ, மீனத்துக்கு என்னைக்கு சாமி வந்தாரோ, சனி பகவான் வந்தாரோ, அன்னைக்கே நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. இதுதான் உண்மை. உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும், எந்த கண்ட்ரியில, எந்த நாட்டில் நீங்கள் இருந்தாலும், அந்த கடைசி 2.5 வருஷம் உங்களை ஒன்றும் பெருசா டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கி கொண்டு வந்து இப்ப எப்போ உங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு திருக்கணித பிரகாரம் ஜென்மசனி ஆரம்பிச்சதோ, ஜென்மசனி ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே படிப்படியா அடுத்த பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். தொழிலா இருந்தா தொழில், பிசினஸா இருந்தா பிசினஸ், ஓன் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், பெரிய கம்பெனிகளை வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய தொழில் நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அப்ப இந்த மாதிரியான தொழில் நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், சிறு கடைகள் வச்சு சின்ன பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஓன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, சூப்பர் மார்க்கெட்ஸு, மளிகை கடைகள், டீ ஷாப்ஸு, சின்ன கடைகள், மெடிக்கல் ஷாப்ஸு, இன்னும் இந்த வெல்டிங் ஷாப்ஸு, அந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மெக்கானிக் ஷெட்ஸு. அப்ப சின்ன தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த 2-3 மாசமாவோ ஒரு 6 மாசமாகவோ ஜென்ம சனி தொடங்கிய பிறகு பல விஷயங்கள், உண்மைகள் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். நாம இதை கண்டினியூ பண்ண முடியுமா, தொடர்ந்து இதை செய்ய முடியுமான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னும் சொல்ல போனா வெளிநாடுகள்ல அல்லது பொதுவா பிரைவேட் ஜாப் ஆனாலும் கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் வேலை செய்கிற இடத்துல பெரிய சிக்கல்ல போய் மாட்டிக்கிறது. நான் 10 வருஷமா இருக்கேன், 12 வருஷமா இருக்கேன், 18 வருஷமா இருக்கேன், லாங் டைமா இந்த உங்களுக்கு விசுவாசமா நான் செஞ்சு கொடுத்துருக்கேன், எம்டி எனக்கு தான் எல்லாமே பண்ணுவேன், என் டைரக்டர் எனக்கு அவரு என்னதான் சப்போர்ட் பண்ணுவாரு, நேற்று வந்தாங்க, காம்படிஷன் ஏற்பட்டது, என்னை தூக்கி வெளியில போட்டாங்க, அப்படின்லாம் சொல்லக்கூடிய தன்மை. அப்ப இத்தனை நாளா நீங்க நீண்ட நாளா உழைச்சதுக்கு உங்களுக்கான அந்த ஒரு ரெகக்னைஸ் இருந்திருக்காது. அதுக்கு என்ன பேலன்ஸ் இருந்திருக்குன்னா வீண்பழி அவமானம், ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கும், ஒரு சிறை தண்டனை. எத்தனையோ மீனராசி அன்பர்கள் பார்க்கலாம், சிறை தண்டனைகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள். பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் கூட தலைகுனிந்து அல்லது ஏதேனும் விமர்சனத்திற்கு ஆளாகக்கூடிய தன்மையை நாம பார்க்கிறோம். ஆட்சி, அதிகாரம் எல்லாமே இருந்தாலுமே கூட அவங்க தான் ராஜா,
ஆனாலுமே கூட அதை மீறி மீடியா அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்க சொல்றதை மீறி மீடியா எதுவும் உண்மையை சொல்ல முடியாது, பொய் தான் மீடியா சொல்லி ஆகணும். ஆனா அதெல்லாம் மீறி கூட நிறைய அமைச்சர் பெருமக்கள் வீண்பழி அவமானங்களை சுமக்கிறத மீன ராசியில நம்ம பார்க்கிறோம். அப்ப ஏன் அவங்களுக்கு நிகழுது? இதெல்லாம் சனி பகவானுடைய தாக்கம். அவங்க நினைச்சாக்கா அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கு, ஆட்சி இருக்கு, காவல்துறை இருக்கு, மீடியா இருக்கு, எவ்வளவு பணங்காசுகள் இருக்கு, செல்வம் இருக்கு, மக்கள் படைபலம் இருக்கு, விசுவாசிகள் இருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி கிரகம்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத இந்த சனி பகவான் மீனராசிக்காரங்களுக்கு நமக்கு இது எடுத்துக்காட்டுது. அப்போ அந்த மாதிரி அந்த பொறுப்புல இருக்கக்கூடியவங்க ஒரு அரசியல் தலைவரிடத்துல நாம சொல்வது உண்டு, இந்த காலகட்டம் வரை கொஞ்சம் அமைதியா இருங்க சார், இது பக்கம் போவாதீங்க, இல்ல நம்ம மறுப்பு தெரிவிக்கலாம், நம்ம ஒரு கேஸ் பண்ணலாம், அந்த பக்கம் போவாதீங்க, நீங்க இதை தான் நான் சொல்லி அனுப்புனேன். அது கிட்ட போனீங்கன்னா சுடும், இன்னும் அது டெவலப் ஆகும், சனி பெருக்கி கொடுத்துருவாரு, அதை அப்படியே விட்டுடுங்க. இந்த அவப்பெயரோடு நாளடைவில் அது மறைஞ்சிரும். இதைத்தான் நாம் அவங்களுக்கு சொல்லி அனுப்பணும். அதை போல இது எதுக்காக சொல்றோம்னா, இந்த சனியுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, சாதாரணமாக அன்றைக்கெலாம் ஒரு வெளிநாடுகள்லேருந்து ஒரு ஃபோன் பண்ணுறாங்க, சார் ஜாப் இருந்தால் ஜாப் வேலை பண்ணுற இடத்துல எனக்கு இப்படி லாக் பண்ணிட்டாங்க, ஏன்னா வீண் பள்ளி சுமத்தி என்னை ஒரு கேஸ் போட்டாங்க, கேஸ் போட்டுருவாங்களோன்ற பயம் இருக்குது, நாட்டை விட்டு வெளியில் போக முடியாது, இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நான் இந்த உதாரணத்தை சொல்வது உண்டு. அப்போ இந்த சனியுடைய தாக்கம், அந்த சனியுடைய கொடுமை யாராக இருந்தாலும், தெய்வமா இருந்தாலும், அது அமைச்சராக இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், உயர்ந்த நிலையில் இருந்தாலும், சனியுடைய தாக்கம் இம்பாக்ட் இருக்கத்தான் செய்யும். பெரிய அளவில் இருக்கும்போது அவங்களால அதை சமாளிக்க முடியும். அதுவே அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் அதை சமாளிக்க முடியாம திணறுவாங்க. இதுதான் அந்த டிஃப்ரெண்ட். உயர்ந்த ஜாதகத்துக்கும் நார்மலான ஜாதகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, உயர்ந்த ஜாதகமா இருக்கக்கூடியவங்க அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவாங்க. பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினா கூட 10 நாள் அமைதியா இருப்பாங்க. ஆனா ஒரு நார்மல் ஜாதகமா இருந்தா அவனை அது காலி பண்ணிடும், மறைச்சிரும். அப்ப அந்த மாதிரி ஜென்ம சனியால் அரசன் முதல் ஆண்டி வரை தொழில் அமைப்புகளிலே, பிஸ்னஸ்ல, மெயினா வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல, தொழில் அமைப்புகள்ல, குடும்பத்துல கடந்த 2-3 மாதங்களாக புதுசா ஒரு கவலை, புதுசா ஒரு குழப்பம், புதுசா ஒரு விஷயம் முளைச்சிருக்கு சாமி, அது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, நீங்க சொல்றது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு சாமி, 100% அப்படியே பொருந்துது, எனக்கு என் கூட நின்று பார்த்த மாதிரி. எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் அப்படிதான் வரும், சாமி நீங்க என் கூட நின்று பார்த்த மாதிரி சொல்றீங்க, எனக்கு இதுல இருந்து கொஞ்சம் விமோசனம் கொடுங்க, எப்படியாவது எனக்கு கொஞ்சம் ரெக்கவரி பண்ணி கொடுங்க சாமி, வராகிட்ட சொல்லுங்க. அப்ப உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரிதான், மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு வரப்பிரசாதம். மிக பெரிய அளவில் 5 மாதங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள், மனக்குழப்பம், மனபயம், உடல்நிலை, ஆரோக்கியம், செய்வினைகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், வம்பு வழக்குகள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவையெல்லாம் விலகி சிறப்பான முறையில், நல்ல முறையில் இந்த சனியுடைய வக்ரம் மீனராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.